அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். உக்ரைன் மீது தீவிர தாக்குதலை தொடங்கிய ரஷ்யா அதிகமான ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தயாரிக்குமாறு ரஷ்ய அதிபர் புடின் உத்தரவு. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. இதில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் பாரிய அளவில் உதவி வருகின்றார்கள். சமீபத்தில் முதன்முறையாக அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் எல்லைக்குள் தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியது. இதனால் கடும் கோபமடைந்த ரஷ்யா போரில் முதல் முறையாக கண்டமிட்டு கண்டம் பாயும் ICBM ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைனுக்குள் தாக்குதல் நடத்தியது. மேலும் உக்ரைனுக்கு உதவும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என ரஷ்ய அதிபர் புடின் எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது. உக்ரைனுக்கு உதவும் நாடுகள் மீதும் தாம் தாக்குதல் நடத்துவோம் என ரஷ்யா அறிவித்திருப்பது 3ஆம் உலகப் போரொன்றை ஏற்படுத்துமா என்பது சர்வதேச போரியல் நிபுணர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உக்ரைன் போரில் பயன்படுத்துவதற்காக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை அதிக அளவில் விரைவாக தயாரிக்குமாறு புதின் ஆயுத தொழிற்சாலைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யா தன்னுடைய புதிய ஓர்செனிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை போரில் சோதிக்கும். அந்த ஏவுகணைகள் பொதுவான கையிருப்பில் உள்ளது. அமெரிக்க பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பிரிட்டிஷ் குரூஸ் ஏவுகணைகளை ரஷ்யாவை தாக்க உக்ரைன் பயன்படுத்தி இருக்கின்றது. இதற்கு நிச்சயமாக தக்க பதிலடி கொடுக்கப்படும். ரஷ்யாவுக்கு விடுக்கப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் நிலைமை மற்றும் தன்மையை பொறுத்து போர் நிலைமைகள் உட்பட இந்த சோதனைகளை நாங்கள் தொடர்வோம். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை உக்ரைன் மட்டுமல்ல நேட்டோ நாடுகளும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அவர் குறிப்பிட்டார். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை அதிகளவில் தயாரிக்க புதின் உத்தரவிட்டுள்ளதால் வரும் நாட்களில் உக்ரைன் மீதான தாக்குதல் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. ஆஸ்திரேலிய பிரதமர் நெதன்யாகு எங்கள் நாட்டுக்குள் வந்தால் நாங்கள் அவரை கைது செய்வோம். பிரிட்டன் விடுத்த அதிரடி அறிவிப்பால் மேற்குலக நாடுகளில் பரபரப்பு. காசாவில் இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதல்களில் 44,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாகி இருக்கின்றார்கள். அதில் 18,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெண்களும் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் இஸ்ரேல் மீதான போர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து தென்னாப்பிரிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வந்தது. இந்த வழக்கு நீண்ட நாட்களாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட சாட்சியங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆஸ்திரேலிய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கெலண்ட் குற்றவாளிகள் என்பது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டது. இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்டை பிறப்பிக்காமல் இருக்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு மிக கடுமையான அச்சுறுத்தல் அழுத்தங்களை கொடுத்து வந்தது. ஆனால் தற்போது அந்த அழுத்தங்களை எல்லாம் உடைத்தெறிந்து கொண்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆஸ்திரேலிய பிரதமர் நெதன்யாகு மற்றும் கெலண்டுக்கு பிடியாணை பிறப்பித்து அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இங்கிலாந்து வந்தால் அவரை நாம் கைது செய்யப்படலாம் என அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இங்கிலாந்தினுடைய பிரதமர் கேட் ஸ்டார்மரின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இங்கு வந்தால் அவரை பிரிட்டன் போலீசார் தடுத்து வைப்பார்களா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது. ஆனால் உள்நாட்டு சட்டம் மற்றும் உண்மையில் சர்வதேச சட்டத்தால் அமைக்கப்பட்டுள்ளதன் சட்டபூர்வ கடமைகளுக்கு இங்கிலாந்து எப்போதும் இணங்கும். நாங்கள் சட்டத்தின் கீழ் எங்கள் கடமைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இதன் மூலம் நெதன்யாகு இங்கிலாந்து வந்தால் அவர் கைது செய்யப்படுவார் என பிரிட்டன் மறைமுகமாக தெரிவித்துள்ளது. அதேபோல கனடா, அயர்லாந்து, இத்தாலி, நெதர்லாந்து, ஸ்பெயின், நோர்வே, ஸ்வீடன், பெல்ஜியம், துருக்கி உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்டுக்கு தாங்கள் இணங்கி போவதாக தெரிவித்துள்ளார்கள். பிரான்சில் பெய்து வரும் கடுமையான பனிப்பொழிவு நிலவு காரணமாக பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய ஆணையகம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் பல்வேறுபட்ட நகரங்களில் மிக கடுமையான பனிப்பொழிவு வரலாறு காணாத அளவில் பொழிந்து வருகின்றது. இதன் காரணமாக நகரம் முழுவதும் மிக கடுமையான அளவில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல பேருந்து சேவைகள், தொடருந்து சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் வாரங்களில் அதிகளவில் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் பிரான்சில் நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் தங்களுடைய விமானங்களை, வெளிநாட்டு பயணங்களை நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக விமான நிலையத்திற்கு சென்ற பலர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியதாக பிரான்சில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சீனாவில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக சீனா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. சீனாவில் கொரோனா வைரஸ் உருவாக்கப்பட்டதாக பல நாடுகள் குற்றம் சுமத்திய நிலையில் கொரோனா வைரஸின் தாக்கம் சீனாவினுடைய சுற்றுலாத்துறையை மிகப்பெரிய அளவில் பாதிக்க செய்தது.
ஆனால் மீண்டும் தற்போது பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மூலம் சீனா தன்னுடைய சுற்றுலாத்துறையை படிப்படியாக ஊக்குவித்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் 9 நாடுகளின் சுற்றுலா பயணிகள் விசா இன்றி சீனாவுக்குள் நுழைய முடியும் என சீனா தற்போது அறிவித்துள்ளது. அந்த வகையில் ஜப்பான், பல்கேரியா, ருமேனியா, மால்டா, குரேஷியா, மாண்டினிக்ரோ, வடக்கு மெசடோனியா, எஸ்டோனியா, லாட்வியா ஆகிய நாடுகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு பயணம் மேற்கொள்பவர்கள் 30 நாட்கள் வரை சீனாவில் தங்கிக் கொள்ளலாம். இந்த திட்டம் வரும் 30ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என கூறப்படுகின்றது. இதன் மூலம் சீனாவுக்கு விசா இன்றி பயணம் மேற்கொள்ளும் நாடுகளின் எண்ணிக்கை 38ஆக உயர்வடைந்துள்ளது. காசாவில் தொடர்ச்சியாக பொதுமக்களின் கட்டுமானங்கள் மீதும் பொதுமக்கள் தங்கியிருக்கும் முகாம்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் இராணுவம் தற்போது காசாவில் இருக்கும் பிரதான மருத்துவமனை மீது கொடூரமாக ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தி பாரிய சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காசாவில் இதுவரை இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் காரணமாக 44,500 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்றைய தினம் காசாவில் உள்ள பிரதான மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் 2 மருத்துவர்கள், 5 துணை மருத்துவ பணியாளர்கள், ஒரு தாதியர் உட்பட 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் 20க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் உட்பட பல சுகாதார கட்டமைப்பை சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கு உலக சுகாதார அமைப்பு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அரசியல் நீண்டகால முரண்கள் மற்றும் பல்வேறு காரணங்களை கூறி தாக்குதல் நடத்துவது, தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் மற்றும் போர் என்ற பெயரில் அப்பாவியர்கள் அதிகளவில் படுகொலை செய்யப்படுவது தொடர்ச்சியாக இந்த பிராந்தியத்தை பெரும் பதற்றத்துக்குள் வைத்திருக்குமே அன்றி ஒருபோதும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என ஐநாவின் பொதுச் செயலாளர் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரித்தானியாவின் பல பகுதிகளில் வேட் புயலால் பல்வேறுபட்ட சேதம் ஏற்பட்டுள்ளது. இதில் வேட் புயல் தாக்கத்தால் மரம் விழுந்து வாகன ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இங்கிலாந்தின் வின்செஸ்டர் அருகே A34 வீதியில் மரங்கள் முறிந்து விழுந்ததில் 60 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் தொடர்ச்சியாக புயல் மற்றும் கடுமையான பனிக்காற்று காரணமாக போக்குவரத்தில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். காசாவில் பொதுமக்களுடைய இலக்குகள் மற்றும் கமாஸ் தளங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ள சூழ்நிலையில் இன்றைய தினம் இஸ்ரேல் இராணுவத்தினரின் தொடரணி மீது கமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார்கள். அதேபோல காசாவில் இருந்து இஸ்ரேலிய குடியேற்றங்கள் மற்றும் ஸ்ட்ரோய்ட் பகுதிகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. காசாவில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட் ஏவுகணைகளை அயன்டோம்கள் மூலம் தாம் இடைமறித்து விட்டதாக இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் குறிப்பிடத்தக்க சேதங்களை கமாஸ் ஏவுகணை தாக்குதல்கள் ஏற்படுத்தியிருப்பதை அடுத்து அந்த பகுதிகளில் சைரன்கள் ஒலிக்கப்படப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கமாஸ் தாக்குதலை தொடர்ந்து சுற்றி வரும் பல பகுதிகள் மீது இஸ்ரேல் இராணுவம் கடுமையான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. நெகேவ் பாலைவனத்தில் உள்ள IDFின் நவ்டீம் விமானப்படை தளத்தின் மீது நேரடி ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனம் 2 என்று சொல்லக்கூடிய கேப்பசோனிக் ஏவுகணை மூலம் நெகேவ் பாலைவனத்தில் அமைந்துள்ள இஸ்ரேலிய இராணுவ விமான தளத்தை தாம் துல்லியமாக தாக்கியிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக விமானப்படை தளத்துக்கும் விமானப்படை தளத்தில் பணியாற்றிய விமானப்படையினருக்கும் பாரியளவில் சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதாக கவுதிப்படைகள் தெரிவித்துள்ளார்கள். இதற்கு முன்னாக டெல்லவிவ் அருகே நேற்று முன்தினம் கவுதிகள் நேரடியாக கேப்பசோனிக் ஏவுகணை கொண்டு தாக்குதல் நடத்திய சூழ்நிலையில் மீண்டும் இஸ்ரேல் விமானப்படை தளை மீது கவுதிப்படைகள் தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இதே நேரத்தில் கிஸ்புல்லா இஸ்ரேல் நகரமான கிரியா சோம்னா மற்றும் கைஃபா பகுதிகள் மீது ராக்கெட் மற்றும் ட்ரோன்களை கொண்டு மிக பாரியளவு தாக்குதலை நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. நேற்றைய தினம் பெய்ரூட் மற்றும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 46 லெபனானியர்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் பல்வேறுபட்ட நகரங்கள் மீது தாம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக கிஸ்புல்லா இயக்கம் அறிவித்துள்ளது. இவை இன்றைய நாளில் உலகின் முக்கிய தலைப்புச் செய்திகளாக வெளியாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.